அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். தேவி நாராயணியம் தசகம் 26 13 முதல் 17 வரை உள்ள ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. சம்பூஜ்யதாம் சாகமனீன துர்காம் கிருத்வா பிரசன்னாம் ஸ்வஹிதம் லபஸ்வம் ஸ்ருத்வா முனிர்வாக்யமுபௌ மகேஷீம் த்வாம் பூஜயாமாச துரித்த பக்தியாம். மகரிஷி சொன்ன விவரங்களை சுரதனும் சமாதியும் கேட்டார்கள். மாயா பகவதியை பூஜித்து அன்னையின் அனுகிரகம் பெற்றுவிட்டால் மாயை அருகில் வர முடியாது, புத்தியும் முக்தியும் கிடைக்கும் என்று மகரிஷி சொன்னதை கேட்டு இருவரும் தேவி பூஜையை தொடங்கினார்கள். वर्षद्वयान्ते भवतीं समीक्ष्य स्वप्ने सतोषावपि तावतृप्तौ दिदृक्षया जागृति चापि भक्ता वाचेरतुर्ध्वौ कठिनौ व्रतानि. பக்தியுடன் தேவியை 2 வருட காலம் பூஜை செய்தார்கள். ஒரு நாள் கனவில் தேவியை கண்டார்கள். மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனாலும் பூரண திருப்தி வராமல் தூங்காமல் விழித்திருக்கும் பொழுதும் தேவியை காண வேண்டும் என்று நினைத்து கடுமையான விரதம் இருந்தார்கள். 1 வருடம் ஓடியது. ஆனாலும் தேவி காட்சி தரவில்லை. தேவியை பார்க்க வேண்டும், இல்லையென்றால் மரணமடைய வேண்டும் என்று தீர்மானித்து தங்கள் உடலிலிருந்து சதையை வெட்டி மாமிசம், இரத்தம் இவைகளால் ஹோமம் செய்ய தொடங்கினார்கள். வருஷத்ரயாந்தே சுமுகீம் பிரசன்னாம் த்வாம் வீக்ஷ்ய தௌ துஷ்டுவதுः பிரஹிருஷ்டௌ தைவாத் சமாதிஸ்த்வதனுக்ரஹேன லப்த்வா பரம் ஞானமவாப முக்திம் போகா விரக்தः சுரதஸ்து சீக்ரம் நிஷ்கண்டகம் ராஜ்யமவாப பூயः மன்வந்தரே பூபதிரஷ்டமே சாவர்ணிநாமாச்ச மனுர்பூவ. அவர்கள் மாமிசம், இரத்தம் இவைகளால் ஹோமம் செய்ய ஆரம்பித்ததும் தேவி அவர்கள் முன் காட்சி தந்தாள். இருவரும் தேவியை நமஸ்கரித்தனர். வேண்டிய வரத்தை கேளுங்கள் என்றாள். சுரதன் சத்ருபலத்தை கொடுத்து என் அரசு மீண்டும் எனக்கு கிடைக்க அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டான். தேவி, உன் சத்ருவை நீ வெற்றி கொள்வாய். அதன்பின் 1000 ஆண்டுகள் ராஜ்ய பரிபாலனம் செய்து உடல் வீழ்ந்த பின் சூரியனிடம் பிறவியடைந்து மனுவாக விளங்குவாய் என்று வரம் தந்தாள். ஆனால் சமாதி தலைகளை போக்கக்கூடியதும் மோட்சத்தை தரக்கூடியதுமான ஞானம் வேண்டும் என்று கேட்டான். அன்னை அவரவர் விருப்பப்படி வரம் தந்தாள். இருவருக்கும் தேவி ஒன்றாகத்தான் காட்சி தந்தாள். சமாதி விமுக்தன், சுரதன் போகாசக்தன். மந்திரிகளுடன் சென்று சுரதன் ராஜ்யசுகம் அனுபவித்தான். 2வது மன்வந்திரத்தில் பிறந்த சுரதன் தேவி தியானத்தால் அடுத்த பிறவியில் 8வது மன்வந்திரத்தில் சாவர்ணி என்னும் பெயருடன் பிறந்தான். த்வம் புக்தி காமாய ததாசி போகம் முமுக்ஷவே சம்ஸ்மிருதிமோச்சனம் ச கிஞ்சின்ன பிருச்சாமி பரம் விமூடோ நமாமி தே பாத சரோஜயுக்மம். தேவி சக்திமயமானவள், கேட்டதை தரக்கூடிய கருணை உள்ளம் கொண்டவள். சுரதனுக்கும் சமாதிக்கும் அவரவர் விருப்பம் என்னவோ அதை தந்தாள். தேவியிடம் நான் என்ன கேட்பது? பக்தியா, புக்தியா, முக்தியா? நான் போக விமுக்தன் அல்ல, அதனால் முக்தி கேட்க முடியாது. மூடனான நான் அன்னையை வணங்க மட்டுமே முடியும் என்று இதன் ஆசிரியர் கூறுகிறார். இதுவே இதன் பொருளாகும். இத்துடன் 26வது தசகம் நிறைவடைந்தது. இதுபோன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.